அது இந்த ஆர்ப்பாட்டங்கிறது எவ்வளோ முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆர்ப்பாட்டம்னது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சமூக நீதின்றது எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்ப்பாட்டம். இது வந்து இன்றைக்கி நேற்று பண்ணல, பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மருத்துவர் ஐயாவாக இருக்கட்டும், அவருக்கு அடுத்தபடியாக வந்து சின்ன ஐயாவாக இருக்கட்டும், எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் மருத்துவர் ஐயா பண்ணும்போது எல்லா கட்சியும் வந்து சப்போர்ட் பண்ணல. ஆனால் இப்போ சின்னவர் பண்ணும்போது எல்லா கட்சியும் கூப்பிட்டு சப்போர்ட் பண்ண சொல்கிறாரு. அதை புரிஞ்சிக்கின்னு தான் மற்ற கட்சிக்காரங்களும் வந்து நம்மளுக்கும் இது தேவை, ஏன் நம்ம எவ்வளோ பேர் இருக்கோம், அதை வந்து தெரிஞ்சால் தானே வந்து கவர்மெண்ட் வேலை கெடுக்கிறது எல்லாத்துலேயும் இட ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை முக்கியமாக வந்து பார்க்குறோம். அதனால் இது எல்லாருக்கும் கம்பல்சரி தேவை. இந்த தேவை அப்படிங்கிறத பாமகவை தவிர நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் சொல்லுது. அண்ணன் சீமான் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இந்த கூட்டத்துக்கு வர்றதா வேற இருந்துச்சு. அப்போது வரதா இருந்ததை விட வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தேவைன்றது சொல்கிறாரு, ஆனால் வந்து தேவைன்னு தெரிஞ்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த சீமான் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? வந்திருந்தா ஸ்பீச்சு சொல்லுங்க நீங்க சொல்றீங்க எப்படி இருந்திருக்கும்? இன்னும் பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். எல்லாருக்கையும் போய் சேர்ந்துருக்கும், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இந்த கட்சி தான் நடத்துகிறாங்க, இந்த கட்சி சார்ந்தவன் இல்லாமல் இது எல்லாருக்குமே தேவை அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் மிஸ் பண்ணுறீங்களா? வரதான் மிஸ் பண்ணுறோம். ஆமாம், இங்கே கூப்பிட்டவங்க யார் வரலையோ எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். பாமகவும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து பயணிச்சா எப்படி இருக்குங்களா? சேர்ந்து பயணித்தா நல்லா தான் இருக்கும். அது நாம் தமிழர்னு கிடையாது, யார் கூட வந்து சேர்ந்து பயணித்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, இப்போ இருக்கிறவங்களும் சரி, அந்தளவுக்கு எதுவும் கரெக்டாக இது ஆகலை. அது வந்து நம்ம இதை குறை சொல்லி அதை குறை சொல்லி இது பண்ணுறதுக்கு சரி புதுசாக ஒன்று பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு எல்லாருமே தோல் கொடுத்தா நல்லாயிருக்கும். குறிப்பாக வந்து அண்ணன் பேசும்போது சொல்கிறாரு, படையாட்சிக்கும் பறையரும் சண்டை போடாட்டி இங்கே வேண்டா திராவிட அரசியல் பண்ண முடியுங்கிறாரு. அதாவது அது வந்து சொல்கிறது கரெக்டு தான். படையாட்சியும் பறையரும் சண்டை போடலன்னா அரசியல் கிடையாதுன்னா, அந்த மாதிரி ஒரு தொகுதியிலையும் பார்த்தா எல்லா சமுதாயம் சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில இப்போது சென்னை ஏற்றோம்னா இங்கே வந்து வன்னியரில் நாய்க்கர் இதுவாக இருப்பாங்க, பறையரும் அதிகமாக இருப்பாங்க. ஒரு சில பேர் வெளியூர்லேருந்து வந்து தங்குறவங்களும் இருப்பாங்க. மூட்டி விட்டு மற்றவங்க குளிர் காயிற கதை தான் இது. ஏன்னா அப்போ தானே மற்றவங்க குளிர் காய முடியும். அதை வச்சு தானே அரசு இப்போ இந்த சண்டை நடக்கலைன்னா இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த தொகுதியில் போய்ட்டு உங்களை இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ண அது நடக்காது, நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு வர வைக்காதீங்க, எங்களை வர வச்சா இது நடக்காமல் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இது அதிகமாக நடக்குது. இந்த சாதி பிளவுகளை ஏற்படுத்துறது யாருன்னு நினைக்கிறாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சாதி பிளவு, சாதி இல்லைன்னு சொல்லிட்டு நீ என்ன சாதின்னு கேட்குறாங்க. அவங்க சாதி இல்லைன்னு சொல்லிட்டு அதே எந்த தொகுதியில் எந்த சாதிகாரன் அதிகமாக இருக்கணும் அங்கே போய்ட்டு அந்த சாதிகாரன் சீட்டு கொடுக்குறது தான். இப்போ சாதி இல்லைன்னு சொல்கிற, அப்போ என்ன பண்ண வேறு ஒரு சாதிகாரனத்தை வந்து அந்த இடத்துல சீட்டு கொடுக்கணும். நீ அதை பண்ண மாட்டேன்ற. இப்போ என் தொகுதி வந்து சோலைநல்லூர் தொகுதி. என் தொகுதியிலேயே சாதி இல்லைன்னு சொல்கிற திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை எல்லாருமே இருக்கட்டும், வன்னியரை எடுத்துன்னு தான் அங்கே சீட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அது வன்னியர் பெல்ட் அதிகமாக உள்ள தொகுதி, அங்கே வன்னியருக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. இதே திருமாவளவன் கட்சியில் சீட்டு கொடுக்கும்போது அங்கே வந்து வன்னியருக்கு தான் சீட்டு கொடுத்தாங்க. கேபி காந்தான் ஜெயிச்சாப்புல ஏடிஎம்கேல அந்த மாதிரி. இப்போது அரவிந்த் ரமேஷ் சீட்டு கொடுத்து 2 வாட்டி அவர் வன்னியர் தான். அப்படி இல்லைனா இப்போதோ ஒருத்தர் தூக்கிட்டு வந்து நிற்க வச்சு இது பண்ணணும், அதையும் பார்க்கணும்ல. ஆனால் இதே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்லை வேறு ஏதோ ஒரு கட்சி போனால் ஜாதி அரசியல் பண்ணுறாங்க இவங்க ஜாதி. ஆனால் நீங்கள் ஜாதி பார்த்தா நிற்க வைக்கிற, நீ அந்த இடத்துல வேறு ஒருத்தர் புதுசாக நிற்க வச்சு பண்ணணும்ல, அதை பண்ண மாட்டாங்க. இதான் விஷயம். இல்லை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நாம் இப்போ வந்து உங்கள் குரலை வந்து பல மேடைகள் வந்து சீமான் பேசுகிறாரு, எப்படியா பார்க்குறீங்க? சீமான் வந்து என்ன சொல்கிறாரு, ஐயா ராமதாஸ் சொல்கிறதும் அண்ணன் அன்புமணி சொல்கிறதும் சரிதான். அவர் வந்து எங்கள் கட்சியிலேருந்து போனவர் தானே, அவர் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து போனவர் தானே, அவர் எங்கள் ஐயா வளர்த்தவர் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் பேச்சு நல்லா தான் இருக்குது. ஆனால் எங்களா கூட சேர்ந்து பயணிச்சாரா நல்லாயிருக்கும். 2024 கூட்டணி வச்சுக்கிட்டா எப்படி இருக்குயா? நல்லா இருக்கும். நாங்கள் அதை தானே விரும்புகிறோம். இது மாதிரி கட்சியெலாம் வரணும். பாட்டாளி மக்கள் கட்சியாக கூட சீமானும் சேர்ந்தாருன்னா எங்கள் சின்ன ஐயா தான் விரும்புகிறாரு. ஆனால் வரமாட்டாங்களே. அவர் தனித்தே போயின்னுக்கிறாரு. நான் தனித்து தான் ஆட்சி பிடிப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது எந்த காலமும் வந்து அண்ணன் திருமாவளவனுடன் ஐயா ராமதாஸ் கூட நான் வரலன்னு அவர் சொல்லலை. கூட்டணிங்கிறது நம்ம வருங்காலங்களில் தேவைன்னா வச்சுக்கிறலாம். வந்து திராவிட கட்சிகளுடன் ஒரு காலம் கூட்டணி கிடையாது, அதிமுக திமுக கூட கூட்டணி கிடையாது. ஆனால் எப்பவுமே எங்கள் அண்ணன் திருமாவளவன் தான், எங்கள் ஐயா ராமதாஸ் தாங்க. இவங்க 3 பேர் கூட்டணி வச்சு அப்படியா இருக்கும். அண்ணன் அன்புமணி நல்லதா இருக்கும், அண்ணன் திருமா, அண்ணன் சீமா சேர மாட்டாரு. இந்த கேள்வி வந்து நாங்கள் ஏற்கனவே கூட்டணியில் இருந்தோம். சரி, ஏற்கனவே திருமாவளவன் ஐயா எல்லாருமே எங்களோட கூட்டணி. அது இந்த திராவிட பண்ண சதியால தான் அது பிரிஞ்சு இதுவாக போயிடுச்சு.
இப்போ கூட நேரில் பார்த்தா எல்லாருக்கையும் இதுவாக பேசி தான் போகிறாங்க, பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ கூட அவங்க கட்சியில் ஒரு பொறுப்பாளர் திருமாவளவன் ஐயா மாதிரியே ஒருத்தர் இருந்தார், அவர் இறந்து போனார். அவர் இறந்து போனது கூட எங்கள் கட்சியில் இருக்க மீடியாலாம் அவருக்கு இரங்கல் தெரிவித்தாங்க. அந்த மாதிரி தான் இது பண்ணாங்க. ஆனால் இதை போர்ட்ரேட் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு அரசியல், அதாவது இப்போ ஆண்டுநரும் சரி முன்னாடி ஆனால் அது பண்ணுற அந்த அவங்க மறுபடியும் நம்மளே உட்காரணும் நம்ம பண்ணணும்னு சொல்லி தான் இதை பண்ணின்னு இருக்காங்க. வேறு எதுவும் கிடையாது இதில். நாடு எப்படி இருந்துச்சுன்னா இது தேவையான ஒன்று நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எங்கள் மக்களுக்கான தேவையான ஒன்று அடிப்படையில் இது முக்கியமான ஒரு இது தாங்க. இதுக்கு வந்து சீமான் வர்றதா சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. சீமான் வரல, சீமான் வந்திருந்தா எப்படி இருந்தது? நல்லா இருந்துருங்க. சீமான் அண்ணன் வந்திருந்தா அவனும் நல்லா தான் இருந்திருக்கும். எதிர்பார்க்குறோம் நாங்களும் அவர் வரணும் அப்படின்ட்டு. அதாவது குறிப்பாக பாமக கொள்கையில் கூட வந்து சீமான் ஒருத்தர் தான் பேசுகிறாரு. சீமான் கூட பாமக கூட்டணி வச்சா எப்படி இருக்கும்? இன்னும் அருமையாக இருக்கும். அண்ணன் அதை ஒத்துழைச்சி வரணும். அண்ணன் தனித்து இதுவரை நின்றுறாரு. மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து சீமான் அண்ணனும் வந்து அன்புமணி அண்ணன் கூட சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கி தமிழகத்தில் தமிழ் ஆளணும்னு சொல்லிட்டு போராடக்கூட ஒரு ஆள் 2 பேருமே அதில் அண்ணன் கை கோத்து வந்தாருன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் குறிப்பாக வந்து சொல்கிறாரு, பறையரும் படையாச்சும் சேர்ந்துட்டா இங்கே திராவிடன் ஆளவே முடியாதுங்கிற இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? உண்மை அதுதானே. நாட்டை பிரிக்கிறது 2 சமூகத்தையும் பிரிக்கிறது இந்த திராவிட மாடல் தான். 2 சமூகம் ஒன்றா சேர்ந்தாக்கா நாட்டை அவங்களால ஆள முடியாததுனால பதவியில் சில பேரை வச்சு கிராமத்தில் ஆட்சின்னு சில சண்டையை மூட்டு விட்டுன்னு இந்த பிரச்சனையெல்லாம் வர்றது வந்து திராவிட கட்சி நடத்துது. பாமக எதுவும் கூட்டணி வந்து 2026 வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னா? பிரகாச மகிழ்ச்சி எந்த அளவுக்கு சொல்ல முடியாதுண்ணே. ஒரு தமிழன் அடுத்த 5 ஆண்டு தானாகவே அண்ணன் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ஆவார். கூட்டணியில் எல்லாரும் ஒரு நல்ல பக்க பலமாக தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் ஆள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நிறைவேறும். சந்தோஷம். அண்ணா நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா இந்த அண்ணன் அன்புமணி அண்ணன் கண்டிப்பாக ஆட்சி அமைச்சா இப்போ அமைச்சாருன்னா அடுத்த 50 வருஷத்துக்கான ஒரு இதுவை இப்போயே பண்ணிடுவார். 5 வருஷத்தில் அண்ணன் வந்து எப்போவுமே தமிழ் மக்களோட இளைஞர்களோட படிப்பு அது மட்டும்தான் அண்ணனோட முக்கியம். யாரும் வன்முறையில் போகக்கூடாது இளைஞர்கள்னு சொல்லி எங்களோட கட்சியோட இதுவே அதுதான். அண்ணன் அன்புமணி மட்டும்தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆனால் மட்டும்தான் தமிழ்நாடே செழிக்கும். அண்ணனுக்கு எல்லாம் ஆதரவு கொடுங்க. அன்புமணி அண்ணன் மட்டும்தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக முடியும். நான் வந்து யாதவர் சமுதாயம், வன்னியர் சமுதாயம் கிடையாது. அண்ணன் வந்து அன்புமணி அண்ணன் மருத்துவர் ஐயாவோட கொள்கையால் நான் இங்கே வந்திருக்கேன். சரிங்களா? அண்ணன் எப்பவுமே அன்புமணி தான். திராவிடம் கட்சிலாம் சும்மா நம்மளை வச்சுக்கின்னு எல்லாம் நம்மளை வச்சுக்கின்னு கட்சி தான் பண்ணுறாங்க. எங்கள் ஐயா அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் தெரியாத சமூக நீதியாக நீங்கள் பேசிட்டு போகிறீங்கன்னு சீமான் சொல்கிறாரு. கரெக்டாக பேசுகிறதே அன்புமணியும் ஐயா ராமதாஸ் தான். சீமான் அண்ணனோட பேச்சு நான் எப்பவுமே கேட்பேன். அண்ணன் சீமான் அவர்கள் கரெக்டாக தான் பேசுவார். அண்ணன் இப்பவும் சொல்கிறேன், அண்ணன் அன்புமணி அண்ணனோடவும் பாமக கூட சேர்ந்தா வேறு மாதிரி அரசியல் தமிழ்நாட்டில் நடக்கும். இது உண்மை. நான் வந்து வன்னியன் கிடையாது. இப்பவும் சொல்கிறேன், நான் வன்னியன் கிடையாது, யாதவ சமுதாயம். அண்ணனோட அன்புமணியோட ஐயாவோட ஈர்ப்பால் மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன். இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன ஐயா கண்டிப்பாக வரணும்.